வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸையும் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸையும் சிலபஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து அதில் உள்ள மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி மேத்ஸை கம்பேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன சாப்டர்ஸ் காமனாக இருக்குது, எது வந்து நீங்கள் பிஜிடிஆர்பியில் படிக்காத சாப்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அந்த பிஜிடிஆர்பியில் உள்ளது எனக்கு நல்லா தெரியும், அதில் எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. இந்த யூஜிடிஆர்பிக்கு அதில் பிஜிடிஆர்பியில் இல்லாத போர்ஷன்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் நான் ஜாயின் பண்ணணும்னா பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்கிட்ட. அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் வந்து யூஜிடிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் காமனாக இல்லாத, அதாவது யூஜிடிஆர்பியில் செப்பரேட்டாக நீங்கள் பிஜிடிஆர்பியில் படிக்காத போர்ஷன்ஸை மட்டும் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கான கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்கும்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதுக்கான கிளாஸஸ் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வில்லிங்காக இருந்தீங்கன்னா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக அந்த பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்காக ஸ்பெஷல் பேட்ச் ஆரம்பிக்கிறேன். என்னைக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். April 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நான் நியூ பேட்ச் ஆரம்பிக்கிறேன். இந்த நியூ பேட்ச்சு என்னென்ன நியூ பேட்சஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, April 14 அன்னைக்கு உங்களுக்கு வந்து இந்த பிஜிடிஆர்பி கேண்டிடேட்ஸுக்காக ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறேன். அது போக எல்லாருமே இப்போ வெக்கேஷன் நேரத்தில் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், டெட்டு பாஸ் ஆகிருக்கோம், யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஜாபை விட்டுட்டு ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அல்லது இந்த ஒரு வெக்கேஷனில் ஒரு 2 months நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஜூனில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி ப்ரைவேட்டு ஸ்கூல்ஸில், காலேஜஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்காக இன்னொரு பேட்ச் ஆரம்பிக்கிறேன். அது வந்து ஃபுல் பேட்ச்சு. அது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 பேட்ச்லையும் ஜாயின் பண்ண வில்லிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், இப்போவே என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் எல்லாருமே 1 to 1 கவனிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால அந்த அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். ஷார்ட்ஸில் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய கிளாஸஸ் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் கவர் ஆகும். ஒரு யூனிட்டுக்கு 1000 MCQs அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக அதில் வந்துடும். நீங்கள் என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபர்தராக எந்த ரெஃபரன்ஸுமே உங்களுக்கு தேவைப்படாது, அந்த மாதிரி இருக்கும் கிளாஸஸ். இதில் வந்து கான்செப்ட்ஸையும் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், நிறையா ஷார்ட்கட்ஸும் சொல்லியிருப்பேன். அதாவது ஷார்ட்கட்ஸ் மட்டும் பத்தாது, கான்செப்ட்ஸ் மட்டும் பத்தாது, ரெண்டுமே வேணும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ரெண்டையுமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுப்போம். கான்செப்ட்ஸையும் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்மளால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி கிளாஸஸ் கொடுக்குறோம். இப்போ சிலபஸை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் இதில் பிஜிடிஆர்பி சிலபஸ்க்காக எழுதியிருக்கேன், இதில் யூஜிடிஆர்பிக்கான சிலபஸை எழுதியிருக்கேன், ரஃபாக எழுதியிருக்கேன். இது இப்போ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி அப்படின்னு பேசக்கூடிய ஒரு முக்கியமான நேரத்தில் என்ன அப்படின்னா, இதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு காமனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அல்ஜிப்ரா இருக்குது, இங்கேயும் அல்ஜிப்ரா இருக்குது 5th யூனிட்டில். இங்கே ரியல் அனாலிசிஸ் இருக்குது, இங்கேயும் ரியல் அனாலிசிஸ் 5th யூனிட்ல இருக்குது. இங்கே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருக்குது, இங்கேயும் அதே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இருக்குது. அப்புறம் இங்கே டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, இங்கேயும் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓஆர் இருக்குது, இங்கேயும் ஓஆர் இருக்குது. ப்ராபபிலிட்டி இருக்குது, இங்கேயும் ப்ராபபிலிட்டி இருக்குது. பட் இந்த காமன் டாபிக்ஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ஆத்தர்ஸ் புக்ஸை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஃபுல்லாகவே அதை வச்சு மட்டும்தான் நம்ம ப்ரிப்பேர் ஆகிருப்போம். ஆனால் யூஜிடிஆர்பிக்கு அது தேவையில்லை. நம்மளுடைய மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கு அல்லது ஆர்மோ சார் புக்கு போதுமானதாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணது இங்கே யூஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். இதில் வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ் படி நம்ம ஹெர்ஸ்டின் புக்கை ஃபாலோ பண்ணி
ஃபுல்லாக நிறையா சைலோஸ் தியரம்லாம் படிச்சிருப்போம். இங்கே சைலோஸ் தியரெல்லாம் இருக்காது. ஹோமோமார்பிசம் ஐசோமார்பிசம் முடிச்சுட்டு நம்ம ரிங் தியரிக்கு போயிடுவோம். அதுக்கு அதே மாதிரி ரிங்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங்லையும் ஐடியல்ஸ் அது எல்லாமே இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதில் பாலினாமியல் ரிங்ஸ் எல்லாம் அதிகம் வராது, வரும், கொஞ்சம் லைட்டாக வரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வெக்டர் ஸ்பேசஸ் அதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் பிஜிடிஆர்பியில் உள்ளது தான், கொஞ்சம் அதை விட லெவல் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த இதுக்கு வந்து நீங்கள் பிஜிடிஆர்பியில் உள்ள கண்டென்ட்ஸை யூஸ் பண்ணலாம். பண்ணும்போது யூஜிடிஆர்பிக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அந்த லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, கவனமா இருங்க. சரிதானா? அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஜிடிஆர்பிக்கு வந்து நம்ம வந்து ரூடிங் புக்கை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். இங்கேயும் பிஜிடிஆர்பிக்கு நம்மளுக்கு வந்து ஆர்மோஸ் சார் புக்கே மோர் தென் எனஃபாக இருக்கும், அதுவே போதும். எஸ்சி மாலிக் வேணாலும் பார்த்துக்கலாம், ரூடின் அளவுக்கு தேவைப்படாது. பட்டு கொஞ்சம் ரொம்ப லெவல் கம்மியாக தான் இருக்கும். இதில் அனாலிசிஸில் படித்ததை விட நம்ம ரொம்ப கம்மியாக தான் படிப்போம். ஆனால் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆர்மோஸ் சார் புக்கில் உள்ளது மொத்தத்தையுமே படிக்கணும், தியரி பார்ட் எல்லாமே படிக்கணும். மற்றபடி டோபாலஜி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ண அதே இதை நீங்கள் யூஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஒரு 95% ரெண்டுத்துக்கும் காமனாக தான் இருக்கும், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஜிடிஆர்பிக்கு பிஜி லெவலில் நிறையா படிப்போம். இங்கே அந்த அளவுக்கு தேவைப்படாது. இங்கே செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேயும், அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டரில் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அது மட்டும், அந்த வேரியபிள் கோஎஃபிஷியன்ஸ் அது வரைக்கும் போதும். மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பாராமீட்டர்ஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே இங்கே வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம கோடிங்டன் புக்கு அல்லது ஜிஎஃப் சிம்மன்ஸ் புக்ஸை வச்சு நிறையா அதுக்கு மேலே சிலபஸ் நிறையா இருக்கும், அது வேண்டாம். அதில் கொஞ்சமாவது படித்தா போதும். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லையும் அப்படி தான். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் வந்து நிறைய சிலபஸில் நிறையா வரும், அந்த அளவுக்கு இதில் கிடையாது. பழைய சிலபஸில் உள்ள பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இதுக்கு ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும். இந்த டிஃப்ரென்ஷியல் ஓடியில் பார்த்தீங்கன்னா ரான்ஸ்கியன் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அது எதுவுமே யூஜிடிஆர்பியில் கிடையாது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், யூஜி லெவலில் தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஆர் வந்து இப்போ பிஜிடிஆர்பி சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஆனாலும் நிறைய சாப்டர்ஸ் வந்து காமனாக இருக்கும், நிறைய காமனாக இருக்கும். ஒரு 80% மேலே சிலபஸ் காமனாக தான் இருக்கும். ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி வந்து ஓரளவுக்கு ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும். அதனால இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் உண்டு, மீன் மீடியன் மோடு அது எல்லாமே உண்டு, ரெக்ரெஷன் கார்லேஷன் அது எல்லாமே உண்டு. நம்மளுடைய பிஜிடிஆர்பி பழைய சிலபஸில் இருக்கும், அதே மாதிரி இதில் எல்லாமே உண்டு. இப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்கும் காமனாக எவ்வளவு சிலபஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 to 50% ஆஃப் த சிலபஸ் வந்து ஓரளவுக்கு 40% to 50% வந்து ஓரளவுக்கு காமனாக தான் இருக்கும். ஏன்னா ஓஆரில் சில டாபிக்ஸ் இங்கே இருக்காது, இங்கே இருக்கும். இங்கே ப்ராபபிலிட்டியில் சில டாபிக்ஸ் இங்கே இருக்காது, இங்கே இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் உண்டு, இங்கே லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் உண்டு, இங்கே உங்களுக்கு அது கிடையாது. அந்த மாதிரி புதுசாக படிப்பீங்க. டோட்டலாக கம்ப்ளீட்டாக புதுசாக படிக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, ஃபோரியர் சீரீஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், வெக்டர் கால்குலஸ் அது ஃபுல்லாகவே புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். மெக்கானிக்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்கீங்க இங்கேயும் கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பீங்க, ஆனால் இந்த மெக்கானிக்ஸுக்கும் இந்த மெக்கானிக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் நம்ம யூஜியில் படித்த போர்ஷன். இது டோட்டலாக ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே வேறு தான், இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால ஓரளவுக்கு நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த மட்டும் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம அதுக்காக தனியாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸு பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே பாருங்கள், அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் வந்து வருஷ பிறப்பன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். நம்ம ஜனவரி 1ஆம் தேதி வந்து நம்ம எப்பவுமே புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஜனவரி 1ஆம் தேதி எல்லாருமே ஒரு இதை எடுத்துட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நான் இந்த வருஷத்துக்குள்ளே இதை முடிச்சிடணும் வைக்கணும் அப்படிலாம் நினைப்போம் இல்லையா? அதே இதை நீங்கள் தமிழ் வருஷ பிறப்புக்கும் சித்திரை விஷுவுக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
அந்த நல்ல நாள்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க பிஜிடிஆர்பிக்காக தான் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன செய்யறது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே கொஞ்சம் படிச்சிருந்திருப்பீங்க. அதை இப்போ ரிவைஸ் பண்ணிட்டு இருங்க. நம்மளுடைய பேட்ச் ஏப்ரல் 14th ஆரம்பிக்கக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்டும் ஷார்ட்ஸும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்க. எப்பதான் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒத்து வருமா, என்னுடைய கிளாஸ் உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தவங்க மொழி வந்து கேட்கறத விட நம்மளுக்கு இவங்க கிளாஸ் புரியுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லா இருக்கும், எனக்கும் நல்லா இருக்கும். சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்ல ஆட் ஆயிக்கோங்க.